வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 ரோல் 2.5 ரோல் 3 ரோல் வயர் கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த கூடைகள் எல்லாமே இது வந்து யூடியூப்பில் நம்ம சேனலில் பார்த்துட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த கூடைகள் எல்லாமே மேக் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கனாலே தெரியும், ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் வயர் தான் நான் வந்து யூஸ் பண்ணி இந்த கூடைகளை மேக் பண்ணியிருக்கேன். எல்லாமே பாருங்கள், செக்குடு டைப்பாக இருக்குது. 3 ரோல் கூட மட்டும் லைன் பாஸ்கெட் மாடலில் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். எல்லா கூடைகளுக்கும் 2 வயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். காமனாக வந்து கூடைக்கு இந்த எல்லா கூடைகளுமே பேஸ் போட்டு முடிச்சதும் கொஞ்சம் குச்சி சொருகிருங்க. அப்போ தான் வந்து கூடை வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நீட்டாக வந்து போடுறதுக்கு உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எந்த கூடைகள் மேக் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். இதெல்லாமே வந்து 2 ரோல், ஒரு ரோல் க்ரீன் ஒரு ரோல் எல்லோ எடுத்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள், 2.5 கட்டு கூட எவ்வளோ கரெக்டு சேம் ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே ஒரே மாதிரியான லெவலில் அந்த மாதிரி கூடைகளை வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து 3 ரோல் கூட ஜூட் பேக் மாடலில் இந்த பேக் வந்து பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது வந்து ஒரு பெரிய சைஸு கூட. சைடெல்லாம் நீங்கள் வந்து கட்டியிருக்கேன். இந்த கட்டைப்பைக்கெலாம் கட்டுவாங்களா, அது மாதிரி 4 சைடுமே நான் வந்து கட்டியிருக்கேன். இந்த கூடையை வந்து நல்ல ஒரு டார்க் க்ரீனு, அதில் வந்து லயன் வந்து சாண்டிலில் நான் வந்து போட்டு ப்ளைனாக ஒரு இடத்துல இந்த மாதிரி பூ டிசைன் கொடுத்து நான் வந்து இந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் லாக் போட்டுக்கலாம். இன்னும் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து பேஸ் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா அகலமாக இருக்குன்னு. இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 8.25 அடியில் 30 வயர், பேஸ் 13 லைன் நான் வந்து போட்டிருக்கேன். போட்டு முடித்ததுமே நான் வந்து குச்சி சொருகியிருக்கேன். நான் ஹைட் வந்து 29 லைன் நான் வந்து போட்டிருக்கேன். 2 லைன் ஃபஸ்ட்டு சாண்டில், அப்புறம் க்ரீன், 2 லைன் சாண்டில் க்ரீன், அந்த மாதிரி நான் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், ஜஸ்ட் இந்த மாதிரி அமுக்கி தான் நான் வந்து விட்டுருக்கேன். ஏன்னா கெட்டிருக்கிறதுனால ஈஸியாக வந்து இந்த மாதிரி அமுக்க முடியும் உங்களுக்கு வந்து சைடை வந்து. அப்போ அது வந்து ஒரு ஜூட் பேக் மாடலில் உங்களுக்கு வந்து தெரியுது. ஆனால் இது நார்மலாக நீங்கள் வந்து கட்டப்பை பேக் சைஸாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் போட்டு இந்த பிளெயினாக எப்படி பூ டிசைன் வந்து நான் வந்து ஒவ்வொன்று தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் நிறையா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் டிசைன்ஸ். இது வந்து ஒரு ஆர்டர் கூட தான். நீட்டாக வந்து இந்த மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த கூடைக்கு வந்து அட்டை போட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அட்டை போட்டு நீட்டாக அந்த புஷ் இருக்குது பார்த்தீங்களா, புஷ்ஷு ரிவீட்டு வாசர்லாம் வச்சு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். நான் நல்லாவே இந்த கூடையோட ஃபினிஷிங் வந்து நல்லா வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் சைடெல்லாம் வந்து கெட்டி இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நல்லாவே நீட்டாக வந்து கிடச்சிருக்கு. இந்த கூடையோட அவுட்புட் வந்து ஒரு நல்லா நீட்டாக கிடச்சிருக்கு. இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காகவும் இருக்காது, ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்காது, ஒரு மீடியம் சைஸாக இருக்கும். நல்லா வந்து 5 வயர் நான் வந்து உள்ளே வச்சுருக்கேன். அப்படின்னா தான் வந்து கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா 3 ரோலுக்கு நம்ம போடுறப்ப அதுக்கேற்ற ஸ்ட்ராங் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். வளையாமல் இருக்கணும்னா இன்னர் வயரை நல்லா இழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் வந்து வளையாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த கூடை. இப்போ அடுத்து என்ன கூட பார்க்க போகிறோம்னா 2.5 ரோல் கூட. இது வந்து செக்குடு டைப்பில் நான் வந்து போட்டிருக்கோம். இதில் நம்ம நிறைய மாடல்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டீல் ஸ்கேல் மெஷர்மெண்ட்டு தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 7 அடியில் 27 வயரு, பேஸ் வந்து 11 லைன், ஹைட் வந்து 26 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொல்லியிருக்கேன். இதாங்க என்னோட மெஷர்மெண்ட், காமனான மெஷர்மெண்ட். அதுக்கப்புறம் இந்த செக்குடு டைப்பில் எப்படி நம்ம பிரிக்க முடியுமோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். நான் ரோஸ் வந்து நிறையா இருக்கிற மாதிரியும் போட்டுக்கலாம், சாண்டில் இல்லாட்டினா ரெண்டுமே ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஹேண்டில் வந்து 2 வயர் ஹேண்டில் தான், எஸ் டைப் ஹேண்டில் நான் வந்து போட்டிருக்கேன். 2 கலர் மிக்ஸ் பண்ணி போடுறதுனால எஸ் டைப் ஹேண்டில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு டார்க் க்ரீன் அண்டு மாம்பழ மஞ்சள் கலரு. இந்த கூடைக்கெலாம் பார்த்தீங்களா அட்டை போட்டு கேட்டாங்க. சின்ன கூடையாக இருக்கட்டும் பெரிய கூடையாக இருக்கட்டும் அட்டை வந்து போட்டு கேட்குறாங்க. இவங்க வந்து வாஷ் பண்ண மாட்டாங்க, ஸோ அதனால் அட்டை போட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா கூட வெயிட் வைக்கிறப்ப உங்களுக்கு தொங்காமல் இருக்கிறதுக்கு அட்டை போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அவங்க வந்து அந்த மாதிரி அட்டை போட்டு கேட்டிருக்காங்க. இந்த 2 ரோல் கூடை, இந்த 2.5 கட்டு கூடைக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள் 2 ரோல் கூட, இதுவுமே வந்து செக்குடு டைப்பு தான். இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24 வயர் 6 அடியில், பேஸ் 9 லைன், ஹைட் 23 லைன் போட்டு ஒரு லைன் மடக்கி சொருகியிருக்கேன். என்னோடய வயருக்கு நான் எடுக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்குங்க. 2 ரோலுமே நான் இந்த கூடைக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லாக வயரெல்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், சைடாக சொருகியிருக்கேன். உள்ளே வந்து இந்த சின்ன கூடைக்கு வந்து 3 வயர் நான் வந்து கொடுத்துருக்கேன், இன்னர் வயரு. அதையுமே நல்லா இழுத்து நல்லா சொருகி நல்லா நான் வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் வந்து
கேட்குறவங்க அதாவது ஆர்டர் பண்ணுறவங்க டக்குன்னு உடனே கையில் என்ன ஆர்டர் இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. என்கிட்ட கண்டிப்பாக இல்லை. நான் எல்லாமே ஆர்டர் கூட தான் போடுறேன். அதனால் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து டைம் கொடுங்க, நான் வந்து பின்னி கொடுப்பேன். நீங்கள் கேட்குற கலர் காம்பினேஷனில் நாங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன மாதிரி மாடல் கேட்குறீங்களோ அதே மாதிரி மாடல் கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து குடைகள் வந்து நான் வந்து மேக் பண்ணி தருவேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது இந்த கூடையை பற்றி ரேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணிங்க எனக்கு வந்து பர்சனலாக நீங்கள் வந்து கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.